டா பப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து நம்ம வீடியோஸ்க்கு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் போடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு தான் எல்லாம் போடுறீங்க. வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு போட்டால் எனக்கு ரொம்பவும் வந்து ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதால தான் வந்து அதில் தான் எனக்கு வந்து தெரியும். அதனால தான் நான் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறேன். அண்ட் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அன்கட் சீன்ஸ் வந்து டெலகிராமில் தான் போடுவேன், அதோட லிங்க்கும். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸுக்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பேன் டெலகிராமில், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ்க்கு வந்து நோ லிமிட்டேஷன்ஸ். நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியான ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ணி நான் உங்களுக்கே டெலகிராமில் வந்து நான் சென்ட் பண்ணுவேன்டா. ப்ளீஸ் ஓகேவா? வேணுன்றவங்க தாராளமாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் என்னோடய அதர் யூடியூப் சேனல்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் ஒன்லி மெக்னே லைன்ஸ் இது மட்டும்தான் வரும். என்னோடய மூன் ஃபேரி சேனலில் வந்து ஹயாங்ஸ் லைன்ஸ் வரும். அண்ட் என்னோடய ஸ்ட்ராபெரி ஃபிக்ஸ் சேனலில் வந்து OT7. ஸோ உங்களுக்கு OT7 ஸ்டோரிஸ் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவாடா ப்ளீஸ். ஸோ இதுக்கப்புறமா நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ள போகலாம். இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொட்டு பையன் பார்ட் 2. வந்து ஃபர்ஸ்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரியாக தான் வந்து இது இருக்கும். ஸோ நம்ம போன பாட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து டயாங்கை பற்றி தான் வந்து பார்த்துருந்தப்போ, டயாங் அவங்களோட ஃபேமிலி அண்ட் வந்து கருப்பசாமி இதை பற்றி தான் நம்ம வந்து பார்த்து இருந்திருப்போம். அண்ட் இதில் வந்து ஹீரோயினியோட இன்ட்ரொடக்ஷன் வந்து வரும், அவங்களோட ஃபேமிலி இது எல்லாமே வரும். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ஹீரோயினியோட சைடு பார்க்கலாம். ஹீரோயினி வேறு யாரெல்லாம், நம்ம நிலா தான். அவங்க தான் வந்து கூமாக வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அம்மா தான், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்க போகிற, உனக்கு ஏண்டி இந்த மாதிரி ஒரு ஆசை வருது, ஏன் தான் இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், இல்லைன்னா எனக்கு வேண்டவே வேண்டாம், கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நிலாவோட அப்பா தான், ஏன் பிரின்சஸ் இப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு அப்படி என்ன அதில் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் வேணும், அந்த மாதிரியே தான் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்க, ஏன் அப்படின்னு நிலாவோட அப்பா கேட்குறாங்க. எனக்கு அதுதான்ப்பா பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த மாதிரி தான்ப்பா வேணும், ஏன் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க, எனக்கு அந்த மாதிரி தான் வேணும், அந்த மாதிரி உங்களுக்கு பண்ண தர முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நிலா கேட்குறாங்க. இப்போ நிலாவோட அண்ணன் என்ட்ரி வருது. நிலாவோட அண்ணன் யாரு அப்படின்னா வந்து நம்ம ஜெய்ஹோப் தான். ஸோ ஜெய்ஹோப்போட என்ட்ரி, பாமா அவ தான் அந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாள், அந்த மாதிரியே பண்ணிட்டு போங்களேன், ஏன் வந்து அவளை வந்து இப்படி வேண்டாம் வேண்டாம் நல்லா இருக்காது சரி வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவள் என்ன இன்னும் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே, நல்லா யோசிச்சு தானே அந்த முடிவை எடுத்திருந்திருப்பா, அப்புறம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா சொல்லுண்ணா, நல்லா சொல்லு அவங்கக்கிட்ட, நான் வந்து தெளிவாக யோசிச்சு தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னால் எங்கே கேட்குறாங்க இவங்க, நான் இன்னமும் இவங்க கண்ணுக்கு இன்னும் குழந்தையாவே தெரியுறேன் போல. ஆனால் எனக்கும் க்யூரியஸாக தான் இருக்குது, நீ ஏன் இந்த முடிவை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காவது காரணம் இருக்கா அப்படின்ற மாதிரி ஜெஹப் கேட்குறாரு. காரணம் என்ன சொல்கிறது, திரும்ப ஜெஹப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா மோஸ்ட்லி வில்லேஜில் இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் சிட்டி பசங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிட்டிக்கு வரணுன்ட்டு சொல்லுவாங்க, ஆசைப்படுவாங்க. ஆனால் நீ இங்கே சிட்டியில் இவ்வளோ இதாக வளர்ந்துட்டு இப்போ திடீர்னு நீ வில்லேஜில் தான் வாழ்வேன், எனக்கு வில்லேஜ் மாப்பிள்ள தான் வேணும்ன்ட்டு கேட்குற, அது எப்படிடி செட் ஆகும் எனக்கு புரியல. இங்கே நீ எதுவுமே பண்ணது கிடையாது, எல்லாத்துக்கும் ஆளுங்க இருக்காங்க, ஏன் கிச்சனு பக்கம் போனது கூட கிடையாது, அப்படி இருக்கிறவ வில்லேஜில் போய் வாழணும்னு நினைக்கிற, அங்கெல்லாம் போனால் எல்லாம் நீ தான் பண்ண வேண்டியதாக இருக்கும், எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும், அப்புறம் எப்படி அது செட் ஆகும், இது ஜஸ்ட் ஒரு உனக்கு ஒரு இன்ஃபெக்சுவேஷன் தான் நிலா,
அப்படின்ற மாதிரி ஜெஹோப் சொல்றாரு. நிலாவோட அம்மாவும் நல்லா சொல்லுடா அவளுக்கு, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. வில்லேஜ்ல எல்லாம் போனா இங்க இருக்கிற மாதிரி நீ ஜாலியா ஹாப்பியா ஃப்ரீயா இருக்க முடியாதுன்னு சொல்லுடா அவகிட்ட. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும், எல்லா வேலையும் பண்ணணும், இவ்வளோ இருக்கு, அங்க போய் உன்னால இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு அவளுக்கு புரிய வைடா அப்படின்ற மாதிரி ஜெஹோப்போட லைக் நிலாவோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. மா நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல இறேம்மா ஜெயோப்பு சொல்லிட்டு, டேய் அவகிட்ட நீயே கொஞ்சம் ஏதாவது பேசி புரிய வைடா, நாங்கள் இது நீயும் உன் தங்கச்சியும் பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி நிலாவோட அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ ஜேஹப்பும் நிலாவும் தான் இருக்காங்க. ஜேஹப்பும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஷோல்டர்ஸில் ஹேண்ட் போட்டு சொல்லு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி வந்து ஜேஹப்பும் கேட்குறாரு. அது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியல ஹோபி, எனக்கு இன்னமும் தெரியல. லைக் வில்லேஜில் இருக்கிற மாப்பிள்ளைங்க தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்ராக்டிவாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து லைக் எனக்கானதான் அங்கே தான் இருக்கான்ட்டு தோணிக்கிட்டே இருக்கு ஹோபி அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. உனக்கு ஏன் அந்த மாதிரி தோணுது, ஏன் ஏதாவது மூவிஸு சீரீஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தியா என்ன? அதெல்லாம் இல்லை, இது வரைக்கும் நான் எவ்வளவோ பார்த்துருக்கேன்ல, அப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங் வந்ததே இல்லை. நான் எனக்கு சீரீஸ் பார்க்குறதுக்கு டைமே இருக்கிறது இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லையா? ஆமாம் கரெக்டு தான், நீ சீரீஸை பார்க்குறத விட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா? ஆமாம் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. என்னமோ தெரியல எனக்கு வந்து லைக் இந்த வந்து ஒரு ஒரு 1 வீக்காக இப்படி தான் ஹோபி இருக்குது. எனக்கு வந்து லைக் எனக்கான ஒருத்தன் வந்து வில்லேஜில் தான் இருக்கான், அவன் அங்கே தான் இருக்கான், அப்போ நான் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு ஹோபி. இப்படி இருக்கும்போது நான் அதை விட்டுட்டு லைக் வேற எப்படி நான் போகிறது எனக்கு தெரியல. லைக் நீங்களும் வந்து சொல்கிறீங்க ஹோபி கிட்ட, சரி 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 புரியுது, பார்க்கலாம், ஒரு நல்ல ஃபேமிலியாக வில்லேஜில் கிடச்சிச்சு அப்படின்னா பார்க்கலாம் சரியா? அதுக்காக யாரோ ஒருத்தவங்க கிட்டலாம் உன்னை கல்யாணம் பண்ணிலாம் கொடுக்க முடியாது. அவங்க ஃபேமிலி எப்படிப்பட்ட குடும்பம், வசதியானவங்களா, உன்னை நல்லா பார்த்துப்பாங்களா, இப்படின்ற எல்லாத்தையுமே பார்த்து பொருந்தினா மட்டும்தான் உனக்கு வில்லேஜில் கல்யாணம். இல்லை அப்படின்னா என் ஃப்ரெண்டையே பிடிச்சி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து ஹோபி சொல்கிறாரு. அட சும்மா இருண்ணா நீ வேற, ஏய் சீரியஸாக தாண்டி சொல்லிட்டு இருக்கேன், உன்னை அவன் நல்லா பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்லிட்டு சும்மா இரு ஹோபி நீ வேற. லைக் ஹோபி வந்து யாரை வந்து மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அடம் ஜோனை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. உன்னோட காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி ஒரு எது தொட்டாலும் உடஞ்சி உடஞ்சி கீழே விழுறது, நாளைக்கு நானே உடஞ்சி விழுந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏ அவள் கொஞ்சம் கிளம்ஸி டைப்டி, அதுக்கு என்னடி பண்ண முடியும்? அந்த கம்ஸி டைப்பு என் மேலே கட்டி நான் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வில்லேஜ் பாப்பா தான்ப்பா வேணும். சரிடி பார்க்கலாண்டி, உடனே வாயை திறந்துடாத. இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் போகுது. அந்த 2-3 டேஸ்லேயே வந்து நிலாக்கு நிறையா அந்த வரன் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வில்லேஜ்லேருந்து நிறைய வில்லேஜில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க, நிலா பார்க்குறாங்க, எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. லைக் எல்லாமே ரிஜெக்ட். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 இதாவது ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. 50க்கு மேலேயே கூட இருக்கலாம். ரிஜெக்ட்னு இப்போது 60வது ஒரு ஃபோட்டோ வருது. அதை வந்து எல்லாம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்கள்ல, ஸோ அதில் வந்து அவங்க ஃபோட்டோ அதெல்லாமே இருக்குமே. ஸோ அதெல்லாம் ஒன்றுன்னா பார்த்துட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டே இருக்காங்க. இன்னும் எவ்வளோ தாண்டி உனக்கு காட்டுறது, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 60 பசங்க ஃபோட்டோ காட்டியாச்சு, எவனையும் பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி நீலாவோட அம்மாவும் கேட்குறாங்க. மா நான் என்னம்மா பண்ணுறது, எனக்கு எதுவுமே பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த ஃபோட்டோவை இல்லைன்னா ஒன்றுனா எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லைக் நிலாவோட அப்பா தான், இதை பாரு நிலா,
இது வரைக்கும் உனக்கு இவ்ளோ பேர பார்த்தாச்சு. இதுக்கப்புறமும் உனக்கு யாரையுமே பிடிக்கலன்னா, வில்லேஜ்ல இருந்து இனிமே நாங்க பார்க்கவே மாட்டோம். சிட்டில இருந்து தான் பார்க்க ஆரம்பிக்க போறோம். என் ஃப்ரெண்டோட குடும்பமும் இருக்கு. பிசினஸ் பார்ட்னர்ஸ்ன்னு நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள யாராவது ஒருத்தர பார்த்து நான் பேசி முடிக்க போறேன். அப்படின்ற மாரி லைக் வந்து நிலாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஹோபியா, அப்பா அதெல்லாம் எதுக்குப்பா, என் ஃப்ரெண்டே இருக்கான்லப்பா, அவளுக்கே இவள கல்யாணம் பண்ணி வச்சிரலாம்ப்பா. அப்படின்ற மாரி அவங்க டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருக்கு. அப்பதான் நிலா வந்து டயாங்கோட போட்டோ கண்ணுல மாட்டுது. அவங்க ஒண்ணுனா இல்ல இல்ல இல்லன்னு தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கும்போது, அப்பதான் டயாங்கோட போட்டோ வந்து லைக் ஜீப்ல கெத்தா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிக்கை வந்து அவங்க பாக்குறாங்க. லைக் அவங்கள பார்த்ததுமே வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, லைக் அந்த உள் மனசுல இருந்து ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அவங்களுக்கு வருது. அந்த மனசுல அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கானவன் இவன் தான் அப்படின்ற மாதிரி, எனக்காக பிறந்தவன் இவன் தான் அப்படின்ற மாதிரி அந்த உள் மனசு வந்து அவங்களுக்கு சொல்லுது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. எதுக்கு இப்படி கத்துற? அப்பா, அம்மா, பூபி, தோ தோ இவன் தான் இவன் தான் இவன் தான் இவன் தான் என்னோட மாப்பிள்ள, இவன் தான் என் புருஷன், சீக்கிரமா பேசி கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இரு இரு இரு, எடுத்த உடனே அப்படியெல்லாம் பண்ணிட முடியாது. முதல்ல அவன் யாரு, எங்க இருக்கான், அவன் குடும்பம் என்ன, எப்படி ஸ்டேட்டஸ், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். பா, மா, ப்ளீஸ்ப்பா, எனக்கு இவனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு எனக்கு தோணுது இவன் தான் எனக்கானவனா இருக்குன்னு தோணுது. என் உள் மனசு சொல்லுதுப்பா. ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ், அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, பார்க்கலாம், முதல்ல அவங்க ஃபேமிலிலாம் எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா டேயாங்கோட ஃபேமிலியை பற்றி என்கொயரி பண்ணுறது, அவங்க எப்படி ஃபேமிலி எப்படி, எத்தனை பேர் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. லைக் ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கே லைக் வந்து ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. அவங்களோட ஃபேமிலி என்ன, எப்படி, அவங்களோட பேக்ரவுண்டு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு லைக் 1 மந்த் ஆகிடுச்சு. அந்த 1 மந்த்துமே வந்து நிலா டயாங்கோட ஃபோட்டோவை பார்த்து வச்சுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப லைக் வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டயாங்க. இவன் தான் என் லைஃப், இவன் தான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. வேற யாருக்குமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு டயாங்க க்ரேஸாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நிலா ரூமில் தான் இருக்காங்க. டயாங்கோட சாரி ஹோபி அண்ட் நிலாவோட அப்பா அம்மா இவங்க எல்லாருமே இப்போ டிஸ்கஷனில் உட்காந்துட்ருக்காங்க. டே ஹோபி, பா சொல்லுங்கப்பா. மாப்பிள்ளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆ, சரிப்பா. மாப்பிள்ளை நல்ல பையனாக தான் தெரியறான். குடும்பமும் நல்ல ஒரு பெரிய குடும்பம் தான். அந்த கிராமத்திலேயே வந்து பெரிய ஒரு ராஜா வம்சத்து குடும்பம் தான். வீடெல்லாம் கூட நான் பார்த்தேன், நல்லா பெருசாக தான் இருக்கு. அவள் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹூபியோட அப்பா சொல்கிறாங்க. லைக் ஹூபியோட அம்மா வந்து, அது மட்டுமே போதாது இல்லைங்க, ஆளுங்கெல்லாம் எப்படி, குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியணும் இல்லையா? லைக் வந்து இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம பொண்ணை கொடுத்துட முடியாதே. பொண்ணு சரியில்லைன்னா நாம் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிலாவோட அம்மா சொல்கிறாங்க. ஆமாப்பா, அம்மா சொல்லதும் சரிதானே. பையனை வச்சே நம்ம முடிவு பண்ணிட முடியாதுல்ல, பையன் அப்புறம் அந்த வீடை வச்சே முடிவு பண்ணிட முடியாதுல்ல. டேய், அதெல்லாம் கூட விசாரிக்காமையா இருப்பேன், எல்லாம் முழுக்க விசாரிச்சிட்டேன். அவங்களுக்கு லைக் கொஞ்சம் பெரிய குடும்பம் தான். மாப்பிள்ளைக்கு வந்து 2 தம்பிங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு தங்கச்சி குடும்பம், லைக் ஒரு பெரிய குடும்பம் தான். ஆனால் தனியாக தான் இருக்காங்க. தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குடும்பம் தான். போனால் ஒரு மூத்த மருமகளாக தான் வந்து போவா. பசங்க அவங்க வீட்டில் இருக்கிற எல்லார பற்றியும் நான் விசாரிச்சிட்டேன். எல்லாரும் ஓரளவுக்கு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. நம்பி கொடுக்கலான்ட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நீலாவோட அப்பா சொல்கிறாரு. அப் இருந்தாலும் எப்படிங்க, இதை பாரு, நம்ம பொண்ணுக்கு தோன்றுச்சு, அவ பார்த்தல எப்படி இருக்கான்னு அந்த ஃபோட்டோவை வச்சு தான் சுற்றிக்கிட்டே இருக்க. அவன் முடிவே பண்ணிட்டா, இவன் தான் என் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டா. அதை தான் நாம் இருக்கோம்ல, நம்ம பார்த்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா ஹோபி? சரிப்பா, நீங்கள் சொன்னால் சரிதான். நான் வந்து
மாப்பிள கிட்ட ஏதாவது பேசட்டுமா? இல்லடா, நீ வாடா, நான் பார்த்துக்கிறேன். ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்கள வர சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு, இப்போ ஹோபியோட அப்பா தான் வந்து கால் பண்ணுறாரு. லைக் வந்து டேங்கோட வீட்டுக்கு தான் கால் வருது. லைக் யார் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா, டேங்கோட பாட்டி தான் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, ஹலோ, வணக்கங்க. நான் இந்த மாதிரி சிட்டியில் இருந்து பேசுகிறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, உங்கள் பேரை நீங்கள் யார் முதல்ல பேசுகிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா வந்து உங்கள் வீட்டில் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் கிடச்சிச்சு. உங்கள் வீட்டு பையனுக்கு வந்து எங்கள் பொண்ணு ஜாதகம் ரொம்ப பொருந்துது. அதை தான் பேசுறதுக்கு தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க, நான் மாப்பிள்ளையோட பாட்டி தான் வந்து பேசுகிறேன். சொல்லுங்க. வணக்கம்மா, இந்த மாதிரி நாங்கள் இங்கே இந்த இடத்துல இருந்து நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்கள் பையனோட ஜாதகம் வந்துச்சு எங்களுக்கு. எல்லாம் பொருத்தம் எல்லாமே சரியாக இருக்குது. அதை மேற்கொண்டு பேசலாம் அப்படின்றதா நான் கூப்பிட்டேன். ஆ சொல்லுங்க. ஒரே ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். நான் 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 என் புருஷன்கிட்ட ஃபோனை தரேன். நீங்கள் அவங்ககிட்ட விவரமா வந்து பேசிடுங்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து தாத்தாவை கூப்பிட்டு தாத்தா கிட்ட தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ, யாருங்க? வணக்கம். இந்த மாதிரி அவங்களும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வந்திருக்கு அப்படின்ற. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி லைக் தாத்தாவும் சொல்லிட்டு லைக் தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு வந்து லைக் வந்து நீங்கள் என்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் அப்படின்ற மாதிரி லைக் நிலாவோட அப்பாவும் வந்து கேட்குறாங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து நாங்களே வந்து உங்களுக்கு சொல்கிறோம் எப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் நல்லா யோசித்து ஒரு நல்ல இதாக சொல்லுங்கள். நாளைக்கு நான் திரும்பவும் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசிட்டு வச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து அவங்க வந்து சொல்லிட்டு லைக் நிலாவோட அப்பா வந்து அவங்க அம்மாக்கிட்டேயும் ஜிஹோபிக்கிட்டேயும் சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து டேங் சைடு வந்து பார்க்கலாம். லைக் தாத்தா வந்து எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாங்க. ஸோ வந்து அது ஒரு 5, ஒரு ஈவினிங் ஒரு 5 அந்த மாதிரி டைம் தான். ஸோ எல்லாருமே வந்து வராங்க. லைக் வந்து ஜங்குக்கு, யோன்ஜன்னு, டயாங்கோட அப்பா அவர் வந்து இப்போ வீல் சேரில் தான் தள்ளிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப டேமேஜ் அதிகம். ஸோ வீல் சேரில் தான் தள்ளிட்டு வராங்க. நான் அவங்களோட டயாங்கோட அம்மா, அதுக்கப்புறமா டயாங்கு எல்லாருமே வராங்க. என்னாச்சு மாமா, கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? டேங்கோட அம்மா வந்து கேட்குறாங்க. ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு, அதை சொல்லத்தான் மருமகளை கூப்பிட்டேன். பட்டணத்தில் இருந்து வந்து ஒரு குடும்பத்திலேருந்து நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டயாங்கோட ஜாதகம் அவங்க பொண்ணுக்கு பொருத்தமாக இருக்கான். நீங்கள் எப்போ வந்து பொண்ணு பார்க்க வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்னம்மாம்மா சொன்னீங்க? நாங்கள்லாம் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிம்மாம்மா, இப்போ வந்து பொண்ணோட ஜாதகத்தை நாமளும் பார்க்கணும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச இவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு லைக் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொண்டு போய் காட்டணும் இல்லையா? அப்படி காட்டாமல் நம்ம மட்டும் எப்படி வந்து பண்ண முடியும்? அவங்க மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட ஆமால, இதை நான் கேட்கவே மறந்துட்டேனே அப்படின்ட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வர மாதிரி வந்து வருது. அதுவும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதில் வந்து அந்த ஜாதகம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஜாதகம் அப்படியே இருக்குது. அதில் வந்து பார்க்குறாங்க அந்த ஜாதகத்தை. தாத்தா தான், இதோ நீ கேட்ட மாதிரியே அவங்க ஜாதகத்தையும் அனுப்பியிருக்காங்க. நம்ம வந்து உடனடியாக எடுத்துகிட்டு கொண்டு போய் காட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா, தாத்தா, பாட்டி, டயாங்கோட அம்மா, இவங்க 3 பேருமே வந்து கிளம்பி வந்து போகிறாங்க. லைக் இந்த மாதிரி பார்க்குற இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து போகிறாங்க. அங்கே போய் 2 பேரோட ஜாதகத்தையும் வந்து பார்த்து இதெல்லாம் வந்து சொல்லுவாங்களோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அங்கே வந்து அவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, உங்கள் பையனுக்கு ஏற்ற பொண்ணாக தான் வந்து இந்த ஜாதகம் ஆற்றல்ஸ் அப்படியே இருக்குது, ரொம்ப பொருத்தம். இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பொருத்தமான ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது. 100ல் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரியான நடக்கும். அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் பையனுக்கும்
வந்து அமைஞ்சிருக்கு, இந்த பொண்ண விட்றாதீங்க. உங்க பையனோட வாழ்க்கையும், உங்க குடும்பமோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பா மாறும். ரொம்ப பெருசா மாறும். அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிருச்சு. ஸோ என்னைக்கு வந்து பொண்ணு பார்க்க போலாம் அப்படின்னு அவங்க கிட்டயே ஒரு டேட் எல்லாம் கேட்டுட்டு, அ அதுக்கப்புறமா அவங்களும் வந்து வந்துடுறாங்க. ஸோ என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லிட்டு, அதுக்கப்புறமா லைக் வந்து நெக்ஸ்ட் டே நிலாவோட அப்பா அகைன் வந்து கால் பண்றாங்க. இந்த மாரி வந்து நாங்க என்னைக்கு வரோம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. ஸோ வந்து தேர்ஸ்டே கிளம்புற மாதிரி லைக் வந்து அவங்க வந்து அங்கே போய் கிளம்புற மாதிரி அட்ரஸ் எல்லாமே வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தான் அட்ரஸ்ஸு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அட்ரஸும் அனுப்பினதுக்கப்புறமா இப்போ வந்து அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது டயாங்கோட ஃபேமிலி தான் ஜீப்பில் தான் வந்து வந்துட்டுருக்காங்க. லைக் வந்து ரொம்ப காஸ்ட்லியான அந்த ஜீப் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் தான் வந்து நிலாவோட வீட்டுக்கு வராங்க. நிலாக்கா செம்ம ஹாப்பி. தான் லவ் பண்ணுற பையன நம்ம பார்க்க போகிறோம், அவனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. ரொம்ப வந்து கார்ஜியஸாக வந்து அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. லைக் அவங்களோட ஃபேமிலியும் கார்லேருந்து கீழே இறங்கி வராங்க. ஸோ நிலாவோட ஃபேமிலியும் வந்து அவங்களெல்லாம் வாங்க 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 அப்படின்ற மாதிரி அவங்களையும் வந்து வரவேற்று உள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு அவங்க வீடு எப்படின்னா லைக் ரொம்ப பெருசாக தான் இருக்கும். சுற்றி கார்டன், ரொம்ப பெரிய வீடு. அண்ட் வந்து அது சுற்றியும் கார்டனு. லைக் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப ரிச் ஃபேமிலி இல்லையா? ஸோ அதனால் வந்து பெரிய சுற்றியும் வீடை சுற்றியும் கார்டன் இருக்கிற மாதிரி. அண்டு வீடே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக தான் இருக்கும். பெருசாக இருந்தாலும் ட்ரெடிஷ்னலான ஒரு வீடு மாதிரி தான் அவங்க வீடு இருக்கும். ஸோ உள்ளார என்ட்ரு ஆனதுமே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு கண்ணில் படுறது, அதாவது உள்ளார போனதுமே அவங்களுக்கு யாரை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் என்ட்ரு ஆனதும் லைக் பெருமாளோட ஒரு உருவத்தை தான் அவங்க பார்க்குறாங்க. லைக் வந்து செவுத்துல அப்படியே வந்து இது பண்ண மாதிரி, அட்டாச் பண்ண மாதிரி, அதுக்கு மாலைலாம் போட்டு தீபம்லாம் வச்சு அந்த மாதிரி அங்கே இருக்குது. அது பார்த்ததுமே வந்து என்ன எடுத்தோடனே இப்படி லைக் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி பார்த்ததில்ல அப்படின்றதுனால உள்ளே வாங்க உள்ளே வாங்க லைக் எல்லாரையும் உட்கார வச்சு தண்ணி, ஜூஸு, ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வைக்கிறாங்க. எல்லாமே வந்து லைக் காஸ்ட்லியான ஒரு இதாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. அப்படி இருக்குது. அப்போ தான் லைக் வந்து நிலாவோட அப்பா கேட்குறாங்க, சம்மந்திக்கு என்னாச்சு? வீல் சேரில் வந்திருக்காரு, ஏதா பிரச்சனையா? அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. லைக் உடனே தாத்தா தான், ஆமாங்க என் பையனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் சீரியஸான ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதான் வீல் சேரில் வந்து உட்காந்துட்ருக்கான். அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ அப்படியே சரியாயிட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 2, 3 மாதத்துல சரியாயிடுவான். ஓ! அப்படியா? சரி, சரி. நல்லா பார்த்துக்கோங்க, உடம்ப பார்த்துக்கோங்க சம்மந்தி. சரிங்க சம்மந்தி அப்படின்ற மாரி, உங்க வீடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வாசல்ல லைக் உள்ளார வந்ததுமே சாமிய பார்க்குற மாரி தான் வச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாரி பாட்டிலாம் சொல்றாங்க. ஆமா, இது எல்லாமே என் பொண்ணு வந்து இந்த மாரி தான் வேணும், இந்த மாரி தான் இருக்கணும்னு சொல்லி செஞ்சது. அது மட்டும் இல்லாம சாமி எடுத்த வீட்டுக்கு வரவங்களும் வந்து சாமிய முதல்ல பார்த்தா அது நல்லது தானே! அப்படின்ற மாரி சரின்னு சொல்லிட்டு அந்த மாரி தான் நாங்க பண்ணியிருக்கோம். அப்பதான் வந்து லைக் டைமோட அம்மாவுக்கு வந்து கியூரியாசிட்டி தாங்கல. "அப்போ நீங்கலாம் பெருமாள கும்பிடுறவங்களா?" ஆமா. எங்க குலதெய்வம் அவங்க தான்." அப்படின்ற மாரிலாம் வந்து அ நீலாவோட அம்மா சொல்றாங்க. "ஓ! சரி, சரி." அப்படின்ற மாரி, "அப்போ நம்ப பையனுக்கு ஏத்த பொண்ணு இவ தான். அன்னைக்கு சாமி சொன்னது எல்லாமே சரியா இருக்கு. கண்டிப்பா இந்த சம்மதத்த விடவே கூடாது." அப்படின்ற மாரி அவங்க ஃபிக்ஸே பண்ணிட்டாங்க. தாத்தா, பாட்டி எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டயாங்கா அப்புறம் லைக் வந்து ஹோபி தான் வந்து டயாங்கிட்ட பேசுறாரு. அப்புறம் "மாப்ள நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க?" அப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க. "அது உங்க வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்ற மாரி ஹோபி கேட்குறாரு. அது வந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ அப்பா இப்படி இருக்கிறதுனால எல்லாத்தையும் நான் தான் வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லபடியா தான் போயிட்டுருக்கு." அப்படின்ற மாரி அவங்களும் சொல்றாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விவசாயத்த பார்க்குறது, அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறது டயான் தான். ஸோ வந்து அ ராஜவம்சம்னாலே எந்த மாரி இருக்கும்?
எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க வந்து இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஸ்கூல்ஸும் வந்து இன்னும் ஒரு பெரிய ஸ்கூலாக கட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்ருக்கோம். ஓ! அப்படியா? சரி, சரி மாப்ள. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா தாராளமா கேளுங்க. ஆ என்னோட ஃப்ரெண்டும் வந்து இங்க ஒரு பெரிய ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா, தாராளமா எங்ககிட்ட கேளுங்க. நாங்க பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அப்படின்ற மாரி ஹோபி சொல்றாங்க. சரிங்க மச்சான் அப்படின்ற மாரி டேங்கும் சொல்லிடுறாரு. லைக் வந்து டேங்கோட பாட்டி தான் அவங்கள வந்து நிலாவ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ண வர சொன்னீங்கன்னா, பாத்துரு மத்ததெல்லாம் பேசி முடிச்சிடலாம். ஆ ஆமாமா. அப்படின்ற மாரி சரி உங்களோட அம்மாவும் உங்க உங்க ரூமுக்கு வராங்க. வந்து உங்கள பார்த்ததுமே அவ்வளோதான். அவ்ளோ கார்ஜியஸா வந்து நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க தம்ப்லைன்ல பார்க்குற மாரி தான் வந்து நீங்க இருக்கீங்க. உங்க அம்மாவ அப்படியே சொடக்கெடுக்குறாங்க. அச்சோ! என் பொண்ணு இவ்ளோ அழகா இருக்கா! நிஜமாவாம்மா? நான் ரொம்ப அழகா இருக்கேனா? என்ன பார்த்ததுமே அவருக்கு பிடிக்குமா? ஆ அப்படின்ற மாரிலாம் வந்து நிலா கேட்குறாங்க. பின்ன உன்ன பார்த்ததும் பிடிக்காம இருந்தா அவனுக்கு கண்ணு தான் நொல்ல. எவ்ளோ அழகா இருக்கா என் பொண்ணு. சரி, சரி வா அப்படின்ற மாரி உங்க அம்மாவும் உங்கள கீழ வந்து கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு உங்களுக்கு காஃபி ட்ரே வந்து குடுக்குறாங்க. ஸோ, அஸ் யூசுவல் பொண்ணுகிட்ட காஃபி ட்ரேய கொண்டு போய் குடுக்க சொல்லுவாங்கல்ல. ஸோ, அதே மாரியே வந்து ஆ நீங்களும் வந்து எடுத்துட்டு போய் வந்து குடுக்குறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க. உங்கள பார்த்ததுமே அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்ளோ அழகா வந்து நீங்க இருக்கீங்க. ஒருத்தருங்களாக்கா காஃபி வந்து நீங்க குடிக்கிறீங்க. ஆ டயாங்க்கும் வந்து குடுக்குறீங்க. டயாங் அப்பதான் நீங்க நிமிர்ந்தே பார்க்குறீங்க. டேங்க அவரு லைக் உங்கள பார்க்குறாரு. பார்த்ததுமே உங்களோட அந்த கண் அழகுலயே அவரு வந்து விழுந்துட்டாரு. அவர் வந்து அப்படியே உங்களையே தான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. "க க காஃபி எடுத்துக்கோங்க. அ அ அ அ காஃபி காஃபி" அப்படின்ற மாரி டேங்கும் வந்து காஃபி எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற எல்லாருக்குமே வந்து காஃபி எல்லாம் குடுத்துட்டு, நீங்களும் வந்து உங்க அம்மா பக்கத்துல போய் நின்னுக்கிறீங்க. இவ தான் என் பொண்ணு நிலா. லைக் உடனே பாட்டி வந்து, ஐயோ! எவ்ளோ அழகா இருக்கா! டேய் டயாங்கு பொண்ணு எவ்ளோ அழகா இருக்கா பார்றா! உனக்கு ஏத்த மாரியே இருக்காடா! அவ்ளோ பொருத்தமா இருக்குடா! அப்படின்ற மாரி பாட்டி சொல்லிட்டுருக்காங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்ற மாரி உங்க அம்மாவும் லைக் டயாங்கோட அம்மாவும் வந்து சொல்றாங்க. ஆ நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் மாப்பிள்ளை எதுவுமே சொல்லலையே! அப்படின்ற மாரி ஹோபி சொல்றாரு. இப்ப எல்லாருமே டயாங்க தான் பார்க்குறாங்க. அ அ எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அவரும் அத சொல்லிடுறாரு. பட் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசணும் பொண்ணுகிட்ட. ஆ எதுக்கு இது தேவையில்லாம வேல பண்ணிக்கிட்டு இருக்க டயாங் அமைதியா இரு அப்படின்ற மாரி டயாங்கோட அம்மா சொல்றாங்க. அதுக்கு என்ன மாப்ள, நிலா மாப்பிள்ளைய கார்டன் கூட்டு போ. ஆ சரிம்மா. ஏன்னா இப்போ வந்து கார்டன்ல தான் அங்க உட்கார்ற மாரியான ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அங்க தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. டயாங்கும், நிலாவும். இங்க உள்ளார வந்து அவங்க மத்த இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. எப்போ வந்து என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க அப்படியே எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. டயாங்கும் அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நிலாவும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. நிலா தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. "ஆ ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆனா அமைதியாவே இருக்கீங்களே!" அப்படின்ற மாரி நிலா வந்து டயாங்க பார்க்குறாங்க. டயாங்க டீப் பிரெத் எடுத்துட்டு இப்போ நிலாவ தான் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து வாய் அவ்ளோ வந்து தடுமாறுது. அவரால பேசக்கூட முடியல. ஒரு வழியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, நிலாவ பார்த்து, "ஆ இத பாரு புள்ள." லைக் அவர் அப்படி சொன்னதும் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மாரி லைக் வந்து அது வந்து ஒரு ஒரு இது பிடிச்சிருக்கு. "இத பாரு புள்ள, நான் இத எப்படி சொல்றதுன்னு தெரியல. அ இந்த கல்யாணம்." டயாங் மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிறாரு. "டேய் டயாங்கா என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி தடுமாறுற? நம்ப கெத்து என்ன? இப்படி வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கேடா! தடுமாறாத, தடுமாறாத. அமைதியாகு, அமைதியாகு." அப்படின்னு அவரையே அவரு கண்ட்ரோல் பண்ணிட்டு, "இத பாரு புள்ள, நான் கொஞ்சம் பேசுறத வந்து நிறுத்திட்டு, என்னடா இவன் இப்படி பேசுறானேன்னு நீ நெனச்சுக்காத. நெனச்சுக்கிட்டாலாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆ நான் வந்து சரி பொண்ண பார்க்கறதுக்கு தான் மட்டும் தான் வந்தேன்.
புடிச்சிருக்கா இல்லையா அப்படி அதெல்லாம் உன்னோட ஃபோட்டோவ கூட நான் பார்த்ததில்ல. சரி பொண்ணு பார்க்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி தான் நான் இருந்தேன். உன்ன பார்த்ததுமே வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. லைக் வந்து நிலாவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ப்ளஷ் ஆகுது. எனக்கும் உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களோட ஃபோட்டோவ நான் முதல்ல பார்த்தபோதே எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கானவரு நீங்க தான் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு மாமா. அப்படின்ற மாரி லைக் அப்படின்ட்டு நிலா சொன்னதுமே டேங்க்கு ஹார்ட்டு புக்கு 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 புக்குன்னு அடிக்குது. என்ன புள்ள சொல்ற? என்ன சொன்ன இப்போ? அ உங்களையும் எனக்கு புடிச்சிருக்குன்னு சொன்னேன். இல்ல புள்ள, அதுக்கப்புறமா நீ ஒண்ணு சொன்னியே. லைக் வந்து அவரு பேசுறதே வந்து லைக் அந்த மொரட்டுத்தனமா தான் வந்து பேசுறாரு. நிலா அதான் கேட்குறேங்க. நீங்க எப்பவுமே இந்த மாரி மொரட்டுத்தனமா தான் பேசுவீங்களா? ஆமா புள்ள. சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்படியே பேசி பழக்கமாயிருச்சு. இந்த மாரி கொஞ்சி கொலாவிக்கிட்டு இந்த மாரிலாம் எனக்கு பேசுறதுக்கு வராது. அப்படின்ற மாரி டேயாங் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் மொரட்டுத்தனமான ஆளு தான் நானும். அ அப்படின்ற மாரி டேயாங் சொல்றாரு. ஆனா உங்கள பார்த்தா அப்படி தெரியலையே! பார்த்தாலாம் தெரியாது புள்ள. பழக பழக உனக்கே தெரிஞ்சிரும். எவ்வளோ மொரட்டுத்தனமானவன் அப்படின்ற மாரி டேயாங் வந்து இப்ப அப்படியே நிலா பக்கத்துல வராங்க. எதுக்கு பக்கத்துல வரீங்க? ஏன் புள்ள? உன்னை கட்டிக்க போறவன் நான் தானே. உன் பக்கத்துல வந்தா எந்த தப்பும் இல்லையே. உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன புள்ள? லைக் டேயாங் வந்து நிலாவோட வெஸ்ட் தான் ஹோல்ட் பண்றாங்க. ஹோல்ட் பண்ணி பக்கத்துல எடுக்குறாங்க. மாமா என்ன பண்றீங்க? கல்யாணம் கூட ஆகல அதுக்குள்ளார மாமான்ற. என்ன புள்ள அவ்வளோ ஆசையா என் மேல? நிலாவும் அப்படியே ஷை ஆகிட்டு அப்படி ஆமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஹெட்டை ஷேக் பண்றாங்க. என்ன பார்த்து சொல்லுப்புல. அதுக்கு வந்து அந்த மொரட்டுத்தனத்துலேயும் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் டேங் வந்து சொல்றாரு. நிலாவும் வந்து டேங்க வந்து பார்க்குறாரு. சொல்லுப்புல, என்ன பிடிச்சிருக்கா? என் கண்ணை பார்த்து சொல்லு பார்க்கலாம். நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை காதலிக்கிறேன் மாமா அப்படின்ட்டு நிலா சொல்கிறாங்க. டேங்க்கா லைக் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனாக அவர் லைக் டேங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா லைக் அந்த அந்த கிஸ் அந்த முரட்டுத்தனமான ஒரு கிஸ் வந்து பண்ணுறாரு. அப்படியே வந்து டேங் கிஸ் பண்ணுறாரு. நிலாவா லைக் வந்து அவங்க அப்படியே ஐஸை டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு டேங்கோட ஷர்ட் அப்படி க்ரிப் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் போகுது. கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு டயாங்கு. நிலாவோட ஃபேஸாக அப்படியே செவந்து போய் இருக்கு. என்ன புல ஒரு மொத்தத்துக்கே உன் மூஞ்சி அப்படியே வந்து என்னமோ ஆப்பிள் பல கலரில் மாறி போச்சு. மாமா என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? விடுங்க என்ன. முடியாது புல, முடிவே பண்ணிட்டேன். நீ தாண்டி என் பொஞ்சாதின்ட்டு உன்னோட கண்ணை பார்த்ததுமே நான் விழுந்துட்டேன்டி. முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கை முழுக்க நீ தாண்டி என் பொஞ்சாதியா இருக்க போற அப்படின்ற மாதிரி டைம் சொல்றாரு. மாமா விடுங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படுறியா புள்ள? அதனாலதான் இந்த 2 கண்ணமும் செவந்து போயிருக்கா. இந்த மாமனுக்கு உன்னோட அந்த வெக்கப்படுற முகத்தை காட்டேன் அப்படின்ற மாதிரி டேங்க அப்படியே உங்கள் ஃபேஸை தான் கட் பண்ணி அவர் பார்க்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே ப்ளஷ்ஷிங்கில் அப்படியே வந்து மூஞ்சி செவந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பிள்ள, இந்த மாதிரி நீ பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகுது தெரியுமா? இப்போவே உன்னை என் கூட கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போகணுன்ட்டு தோணுதடி. கூட்டு போகட்டா அப்படின்ற மாதிரிலாம் டைம் சொல்கிறாரு. மாமா என்ன நீங்கள் இப்படி பேசிட்டீங்க? அவ்வளோ அவசரமா? என்னமோ தெரியல போல, உன்னை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த முத்தம் இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா ஏன் இவளை நம்ம கூடவே இப்போவே கூட்டிட்டு போகக்கூடாதுன்னு தோணுது போல. மாமா கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்னை உரிமையாக உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க. இப்போ கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க.
அப்படின்ற மாரி லைக் வந்து 2 பேருமே ரொம்ப க்ளோஸா உட்காந்து தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. லைக் உள்ளார என்ன போன இவங்கள வந்து இன்னமும் காணோம். சரி ஹோபி நீ போய் 2 பேரையும் கூட்டிட்டு வா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆ சரி அப்படின்ற மாரி வந்து ஹோபி வந்து வந்துகிட்டு இருக்காரு. மாமா போதும் விடுங்க யாராவது பாத்துற போறாங்க மாமா. அட எவன் பார்த்தா என்ன புள்ள எனக்கு? நீ என் பொஞ்சாதி ஆகப் போற. இந்த உரிமை கூட எனக்கு இல்லையா என்ன? சொல்லு புள்ள. உன் புருஷன் தானே நானு. நீ என் பொஞ்சாதி தானே? அப்படின்ற மாரி வந்து அங்க வந்து அது போயிட்டுருக்கு. ஹோபியா அப்படின்ற மாரி ஒரு சவுண்டு 2 பேருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹோபி கைய கட்டி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு டயாங்க. லைக் வந்து 2 பேருமே வந்து எந்திரிச்சு விலகி போயிட்டாங்க. "அண்ணா உள்ள போடி. அண்ணா அது உள்ள போன்னு சொன்னேன்." சரிண்ணா." ஹோபி தான் டயாங்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. "என்ன மாப்பிள? ஆ என்ன நடக்குதுங்க? பொண்ணு தான் பார்க்க வந்திருக்கீங்க. கல்யாணம் பண்ணி இப்போவே கூட்டு போறதுக்கு இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தங்கச்சி கூட?" லைக் வந்து அவர் வந்து ஹோபியோட அந்த அந்த கோவப்பட்டு அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு மோடுக்கு போவார்ல, அந்த மாதிரி தான் வந்து ஹோபி வந்து டயாங்க பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அது வந்து மச்சான் ஒன்றும் இல்லை மச்சான். ஃப்யூச்சரை எதிர்காலத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எதிர்காலத்தை பற்றி பேசின மாதிரி இல்லையே. அப்படி எதிர்காலத்தை பற்றி பேசணுன்னா அதை ஏன் அவள் வாயை பார்த்தே பேசிக்கிட்டு இருந்தீங்க? டயாங்கா ஐயோன்ற மாதிரி இருக்கு. மாப்பிள்ள கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன வேணா பண்ணிட்டு போங்க. இப்போ பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கீங்க. அடக்கமா இருங்க புரியுதா? அப்படின்ற மாதிரி லைக் மிரட்டுற மாதிரி ஹோபி வந்து பேசிட்டு போகலாமா? போகலாம் மச்சான் போகலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து இப்போ உள்ளார வந்துடுறாங்க. லைக் வந்து ஃபஸ்ட்டு நிலா தான் வந்திருக்காங்க. லைக் வந்து பார்க்குறாங்க என்ன இவ ஃபேஸ் இவ்வளோ செவந்து போயிருக்கு. என்ன ஆச்சு? ஏன் இப்படி செவந்து போயிருக்கு உன் மூஞ்சி? அது ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை. நான் ரூமுக்கு போகிறேன். சரி போ அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நிலாவும் ரூமுக்கு போயிடுறாங்க. டயாங்கும் வந்து அப்படியே அவங்க ஃபேமிலி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாரு. என்ன மாப்பிள்ள பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டிங்களா? அ ஆ பேசிட்டேன் மாமா பேசிட்டேன். அதுக்கப்புறம் சரி அப்போ நிச்சயத்தை வந்து நம்ம இந்த இதில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இதை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். சொல்லுங்க மாப்பிள்ள. நிச்சயம்லாம் எதுக்கு? நேராக கல்யாணமே பண்ணிடலாம்ல. எதுக்கு நிச்சயத்தை பண்ணிட்டு இது பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி டேங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க சும்மாறா. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல நீ இதோட குறுக்கில் வர அப்படின்ற மாதிரி. அது ஏன் மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்கிறீங்க? டைரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டு இப்போவே என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டா? அது லைக் அவருக்கு வந்து ஐயோ என்னடா டயாங்கா என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி அவருக்கே இருக்கு. மாப்பிள்ள நீங்கள் உங்களோட அவசரம் ரொம்ப ஜெட்டு ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அதை குறைச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. சரி மச்சான் நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி. ஐயோ டயாங்க் ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அப்படியே வந்து பேசி எல்லாம் முடிச்சுட்டு ஸோ கல்யாணத்துக்கு முதல் நாள் நிச்சயம் வச்சு அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுற மாதிரி அவங்க அப்படியே பேசி எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. சரி அப்போ நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இப்போ எல்லாம் வெளியில் தான் வந்து போகிறாங்க. ஸோ வந்து டேங் தான் வந்து உங்களை எதாவது பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுற்றியும் பார்க்குறாரு. நீங்கள் இல்லை. நீங்கள் வந்து பால்கனி மேலே இருந்து கீழே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எங்கடி இருக்க? என்னை பார்க்க வரமாட்டியாடி அப்படின்ற மாதிரி டேங் அவர் மனசுக்குள்ளாரையே யோசிச்சுக்கிறாரு. நீங்கள் மேலே இருந்து பார்க்குறீங்க. அன்னைக்கு வந்து அவரும் காரில் ஏறிட்டு எங்கடி இருக்க அப்படின்னு அவர் திரும்பி திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் அவர் வந்து நீங்கள் மேலே நின்றுக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அவரும் வந்து அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த அந்த பாக்ஸி ஸ்மைலு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. லைக் உங்களுக்கு ஹார்ட் அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. அண்ட் வந்து டேங்கும் வந்து உங்களுக்கு டாட்டா கட்டுறாரு. நீங்களும் அப்படியே ஷையாக டாட்டா காட்டுறீங்க. அவங்களும் வந்து அப்படியே காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. என்னண்ணே ரொம்ப வந்து அண்ணியை பிடிச்சி போச்சு போல். ஜங்க் ஃபுட் தான். இப்போ என்ன? இப்போ அதுக்கு என்னடா?
என்ன நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு பொண்ணு எனக்கு பிடிக்காம இருக்கணுமா? இல்லண்ணே, கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்னமோ சொன்னேன், கொஞ்சம் நஞ்சமா சொன்னேன் அப்படின்ற மாதிரி யோஞ்சனு. டே போதும் நிறுத்துங்கடா, ரொம்ப தான் வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லண்ணே, நீ தானே சொன்ன எனக்கு பொண்ணு வந்து எப்படி இருந்தாலும் சரிதான், நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, நான் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இதுலலாம் வந்து பொண்ணு எப்படி இருந்தாலும் சரி, நீ எனக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உயரமா இருந்தாலும் சரி, குள்ளமா இருந்தாலும் சரி, கருப்பா சிவப்பா அதெல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்ல, நீங்க பாக்குறீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னீங்களேண்ணே. இப்போ வந்து பார்த்தா என்னமோ நீங்க காதலிச்ச பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரிலாம் நீங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நடந்துக்கிறீங்க. ஏய், அமைதியா இருந்துருங்கடா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு அப்படியே அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறேன். தேர்ட் எபிசோடில் அவங்களோட அந்த மேரேஜுக்கு முன்னாடி அந்த லவ் அவங்களுக்குள்ளார எப்படியெல்லாம் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தேர்ட் எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காமல் வந்து வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்ட் அப்படின்றத வந்து கேளுங்க. ஓகே வாடா போ ப்ளீஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்டா போ ப்ளீஸ். கொஞ்சம் அப்படியே வீடியோக்கு ஹைப் பண்ணிட்டு போயிடுங்க.